ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அழகான பூ பூத்திருக்கு எங்கள் கார்டனில். ஸோ இதோடைய பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐபிஸ்கஸ் செடியை வந்து நான் ஒரு ஸ்டெம்ப் மூலிமா தான் வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு திக்கான ஸ்டெம்ப் இது. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். ஸோ இது அழகாக துளுர்த்து இலையெல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த செடியில் வச்ச முதல் பூ இது தான். ஆனால் இந்த செடியில் பூ வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆகும். நிறைய இலைங்க வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது இலைங்கள முன்னே இருக்கிற இடத்துல க்ரோத் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த செடியில் வந்து ஒயிட் கலரில் ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. மாவு பூச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாகவே பரவி இருந்தது ஃபஸ்ட்டு. நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் மஞ்சாவை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு தண்ணி போட்டு கலக்கி நான் அது மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது இலை மேலெலாம் நிறைய மொட்டை மாதிரி சின்ன மொட்டை மாதிரி வச்சுருந்தது. அதிகமாக பரவி இருந்துச்சு. இது எல்லா இடத்துலையும் இப்பவும் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னே இந்த மொட்டு மேலெலாம் நிறைய முட்டைங்க அதிகமாகவே இருந்தது. நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் நல்லா கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியை அதிகமாக தெளித்து விட்டுட்டேன் மேலே. அது தெளித்த பிறகு ஓகே, இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இலை மேலே. ஆனாலும் அது மொத்தமாக கம்மி ஆகலை. அது அதிகமானா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இலை மேலெலாம் இன்னும் கூட இருக்குது. அதை எப்படி கம்மி பண்ணுறதுனே எனக்கு சுத்தமாக தெரியல. நான் இது ஒரு ஸ்டெப் தான் எடுத்தேன். மஞ்சள் தண்ணியை மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் இது எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடி மூலிமா அதிகமாக எல்லா செடிக்குமே இது பரவுது. ஸோ எதனா ஐடியாஸ் இருந்தால் கொடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச்.